2 வருஷமாவே பெருசாவே ரிட்டர்ன்ஸ் இல்ல. நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல கன்டின்யூ பண்ணணும்? அதுக்கு முன்னாடி நான் கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன். அதுவே பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. எஃப்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ இது 2த்துலயே எனக்கு தெரிஞ்சு நான் ரிஸ்க் எடுக்காம நான் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாமே அப்படின்னா, இப்போ நெறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த கொஸ்டின் காமனா இருக்கு. கடந்த 18 மாசமா சொல்லப்போனா ஒரு 24 செகண்ட் ஹாஃப்ல இருந்து 2024 செகண்ட் ஹாஃப்ல இருந்து இப்போ 2026 செகண்ட் ஹாஃப் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமான்னு சொல்லலாம். அதே கைண்ட் ஆஃப் ஒண்ணுமே இல்லை, நான் போட்டதுக்கும் இப்பயும் ஒன்றும் இல்லை, என்ஏவி மூவ்மெண்ட்ஸ் இல்லை, இதுல நான் ஏன் சார் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கடந்த 2 to 3 இயர்ஸா பண்ணவங்களோட கேள்வி அண்ட் இதை கண்டினியூ பண்ணலாமா, எடுத்து வேற எதுலையா மாத்தலாமா, அண்ட் இது ரொம்ப முக்கியமா எல்லாரும் கேட்குற கேள்வி. சார் நான் போட்ட ஃபண்டு சேமா இருக்கு, ரிட்டர்ன்ஸ் அதை மாத்திரலாமா அப்படின்றது. ஸோ இதை பத்தின ஒரு டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 இயர்ஸா ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ நீங்க ஒரு ரியல் எஸ்டேட்ல இடம் வாங்குறீங்க. அது ஏதோ ஒரு ஊர்ல, ஒரு அரக்கோணம் பக்கத்துல, இல்லைன்னா நம்ம பரந்தூர் பக்கத்துல, இந்த மாதிரி ஒரு இடம் வரப்போகுது, ரியல் எஸ்டேட் ஏர்போர்ட் வரப்போகுது, ஹைவேஸ் வரப்போகுது, இல்லை இங்கே ஒரு எஸ்சிசி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். வாங்கி அது அந்த எக்ஸிக்யூஷன், இப்போ ஏர்போர்ட் வர்றதுக்கோ இல்லை காலேஜ் வர்றதுக்கோ ஹைவேஸ் வர்றதுக்கோ கூட குறைய கொஞ்சம் டைம் ஆகலாம். அண்ட் அந்த டைம் வர வரைக்கும் ஏறி கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி அது இன்னும் தள்ளி போச்சுன்னா, சரி இன்னொரு 1 இயர் வரும், வெயிட் பண்ணுவோம், இன்னொரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய டைம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னமுமே யாரை வேணா நீங்க கேட்டு பாருங்க, ரியல் எஸ்டேட்ல மண்ணில் போட்ட காசு வேஸ்ட் ஆகாது, அது அப்படியே இருக்கட்டும் தான் சொல்லுவோமே தவிர, போட்டு 5 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே இல்லை. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வேப்பம்பட்டுல கிட்டத்தட்ட அந்த ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜுக்கு நேரா பார்த்தா ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு 1/2 கிரவுண்ட் இடம். இது நல்ல இடம். இங்க இருந்து ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, காலேஜ் இருக்கு, இங்க ஹைவேஸ் இருக்கு, அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் 2013-14 வாங்கினது. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு விற்கணும்னு போகும்போது, நாங்க வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு மேல ஆச்சு. விற்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கம்மியா தான் சொன்னாங்க. சார் நான் வாங்கினதே இவ்வளவு ரேட்டுக்கு தான் வாங்கினேன், 6 வருஷம் கழிச்சு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா, இல்லை சார் இங்க இன்னமும் அந்த ரேட்டு தான் போகுது. நிறைய எதெல்லாம் பாசிட்டிவா சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ நெகட்டிவா சொல்லி, இல்லை சார் எதுவுமே யாரும் இன்னும் வரல, வீடு கட்டல, அது இதுன்னு சொல்லி அதே ரேட்டுக்கு தான் வாங்கினாங்க. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, அர்ஜென்ட்டு தேவை வித்துட்டேன், இல்லைன்னா அந்த இடத்த இன்னமும் வீட்டில் வச்சிருக்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் எல்லாருமே அதை தான் அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வச்சுக்கோங்க இன்னொரு 4 வருஷத்துல நல்லா போகணும். எனக்கு இப்போ பணம் வேணும், வித்து தான் ஆகணும்னு வித்துட்டோம். ஸோ இதுல இருந்து என்னன்னா, ஒரு 6-7 வருஷம் ஆகி ஒரு 10,000 ரூபாய் கம்மியா அண்ட் ரிட்டர்ன்ஸே ஒன்றும் இல்லாமல் விற்றோம். அப்போ அந்த போட்ட முதலீடு ரியல் எஸ்டேட்ல ஒண்ணுமே இல்லை, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். நான் வாங்கின காசு, புரோக்கர் ஃபீஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, விற்கும் போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நிக்கல கையில, அண்ட் நெகட்டிவா தான் விற்றோம் அப்படின்ற கணக்கு. பட் இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்க்கும்போது இன்னொரு 4 வருஷம் ஆயிருந்தானா வித்தா ரேட் வந்திருக்குமா தெரியாது. ரியல் எஸ்டேட்ல அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஏன் ஏறுது தெரியும், ஏன் இறங்குச்சு அது ஒரு ரீசன் சொல்லலாம், பட் ஏன் எப்போ ஏறும் அப்படின்றது யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாஸ் டேட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரை பீரியட் ஒரு 2 வருஷம் ஒண்ணுமே ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 30 வருஷம் நிஃப்டி டேட்டா எடுத்து பார்க்கும்போது, ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே வந்துச்சு, இப்பயும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல பார்த்தோன்னா ஒரு 18 மந்த்ஸ் நிஃப்டியில நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா, அடுத்த 18 மந்த்ஸ் 36 மந்த்ஸ், அதாவது அடுத்த 1.5 வருஷம் 3 வருஷம் டைம் பீரியட் பார்க்கும்போது அதிகபட்சமா 150% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 20-30% ஆகுது அந்த 18 மந்த்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து என்னன்னா, அக்யூமுலேட் ஆகுறது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மெத்தட் மாதிரி போட்டு ஏறாது. அந்த 2 வருஷம் 5 வருஷம் போட்ட பணம் ஏறினா மட்டும்தான் லாபம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு 2024 ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, 25 பிப்ரவரி மார்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்துச்சு. லாஸ்ட் 6 மந்த்ஸ் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டா லாஸ்ட் 1 இயர்ல நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் வேல்யூவேஷன் ஒரு ரொம்ப அதிகமாக இருந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆவரேஜ் வந்துருச்சு இண்டெக்ஸோட வேல்யூவேஷன்ஸ். இது ஆக்டிவ் ஸ்மால் கேப், ஆக்டிவ் மிட் கேப்க்கும் பொருந்தும். ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ரிலேட்டிவ்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு இப்போ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, வரலாம், மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் டேட்டா ஓப்பனா இருக்கு, உங்களால பார்க்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
நீங்கள் 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ரூ. 100 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 இயருக்குள்ள அந்த ரூ. 100 80 வரைக்கும் குறைஞ்சிது. ஸோ எக்ஸாக்டாக 1 இயர் ரிட்டர்ன்ஸ் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக 10% 15% வரையும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் லாஸ்ட் 1 இயரில் அந்த ரூ. 80 கொஞ்சம் கூட குறைய 80 to 90 rupees லெவலில் இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் இன்னொன்று லாஸ்ட் 1 இயர் 2 வருஷத்தில் 2 இயர்ஸ் அண்ட் 1 இயர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த மிட் கேப் கம்பெனிஸும் ஸ்மால் கேப் கம்பெனிஸும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கு. ஸோ இது 2 க்ரோ ஆச்சுன்னா வேல்யூவேஷன்ஸ் மறுபடியும் சாஃபன் ஆகும், அதாவது வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் தெரியுது. அண்ட் கவர்மெண்ட்டும் பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் மறுபடியும் கொண்டு வரதுக்கு as well as ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 to 2 quarters ஆகும். நாங்கள் போன ஃபெஸ்டிவ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செப்டம்பரில் பண்ணாங்க ரேட் கட்ஸு. ஆனால் அதுக்கப்புறமா பிப்ரவரியிலேருந்து நமக்கு விஷயம் ரேட் கட்டோட பாசிட்டிவிட்டி பார்க்கறதுக்குள்ள 2 நாட்டுக்கு நடுவில் சண்டை ஆரம்பித்ததுனால அதை பற்றின ஃபோக்கஸ் மாறி இதனால க்ரூட் ஆயிலோட இம்பேக்ட், இன்ஃப்ளேஷன், மறுபடியும் ப்ரைஸ் ரைஸ்ன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக பண்ண விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்குள்ள அடுத்த மேக்ரோ கண்டிஷன் மாறினதுனால நமக்கு இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. பட் நம்ம எக்ஸாக்டாக பார்த்தோன்னா நம்ம நாட்டுக்குள்ள டொமெஸ்டிக் லெவலில் பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது, ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட் கட்டுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் க்ரோத்தில் விசிபிளாக பார்க்கறதுக்குள்ள 2 நாட்டு சண்டை மறுபடியும் பூதாகாரமாக போயிட்டே இருக்குது, குறையுது ஏறுது. ஸோ அதனால் ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீங்கள் ரூ. 100 ஆரம்பித்து 80 rupees வந்துச்சு, 85 rupeesல வாங்குறீங்க, 90 rupeesல வாங்குறீங்க. ஸோ அடுத்த ஒரு 1 இயரில் 100 rupees கிராஸ் ஆகும்போது உங்களோட ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் NAV நெட் அசெட் வேல்யூ மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லுவோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா மேபி 90-95 rupeesல இருக்கும். ஸோ அடுத்த 18 months 36 monthsல மார்க்கெட் ரெக்கவரி இந்த 85,000லேருந்து 73 75ல இருக்குது, 77 வரைக்கும் போச்சு. இது இன்க்ரீஸ் ஆக 100% நம்மளோட நீங்கள் பை பண்ண யூனிட்ஸோட NAVயும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். சப்போஸ் மார்க்கெட் அதே 85,000 தாண்டி நம்ம இயர் எண்டில் போச்சு, அதுக்கப்புறம் 90,000 போகுதுன்னா கண்டிப்பாக யாரெல்லாம் லாஸ்ட் 2 years வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இன்னொன்று, நான் ஏன் மாற்றலாமான்னு கேட்குறீங்க. மாற்றலான்னு யோசிக்கும் போது இங்கேருந்து எந்த இண்டஸ்ட்ரி மாற முடியும்? ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக மாற்றி எஃபெக்ட் ஆகுது. ஸோ மேனுஃபேக்சரிங் பேஸ்ன்னு பார்க்கும்போது அதுக்கான சிப்பு ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங்னு பார்க்கும்போது சிப்பு இன்னும் ஃபாரின்லேருந்து வரமாட்டேங்குது, சைனாலேருந்து இம்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இஷ்யூஸ், டேரிஃப் இஷ்யூஸ்னு பேசணும். இன்னமும் அது கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ரா மெட்டீரியல் இம்போர்ட் ஆகிறதுக்கு அண்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்பிளே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிப்போட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது மக்களுக்கு டைரக்ட் இம்பேக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, பட்டர்ஃப்ளை ரியாக்ஷன் மாதிரி மாறி இம்பேக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் தாண்டி நமக்கு NAV இன்க்ரீஸ் ஆகிறது, ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு அண்ட் எந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆகும்ன்ற தெரியறதுக்கு இன்னொரு அன்கிளியர் சுச்சுவேஷன் தான். ஸோ இப்போ அமைதியாக நம்ம பணத்தை முதலீடு பண்ணுறது மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொன்று, கோல்டு ஓரளவு பீக் லெவல் போனதுனால எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நான் கோல்டு வாங்கட்டுமா நிறைய பேர் கேட்கும்போது, கோல்டு கரெக்ஷன் ஆகிருக்கு, பட் இங்கேருந்து இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அடுத்த முதலீடு இல்லை மாற்றுறேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி உங்கள் பசங்க படிப்பு, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு, இந்த மாதிரி கோல்டு ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கா, 5 வருஷத்துக்கு மேலே இருக்கா, தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் 25 வருஷம் ரெக்கார்ட் பாருங்கள். 2001 3000 பாயிண்ட் இருந்து இப்போ 77,000 பாயிண்ட் கிட்ட இருக்குது. 85,000 ஆல்ரெடி போயிருக்கு. அப்போது இன்னும் இங்கேருந்து மேலே போகும். அடுத்த 25 இயர்ஸ் யோசிக்க வேணாம், அடுத்த 10 இயர்ஸ் யோசிச்சாலே கண்டிப்பாக 1 lakh பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆகும்னு தெரியுது. அப்போது நீங்கள் எவ்வளோ அக்யூமுலேட் பண்ணாலும் கண்டிப்பாக பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் தெரியும். ஸோ ஸ்டே இன்வெஸ்டட். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி நீங்களா ஒரு டெசிஷன் எடுத்து மாற்றி தப்பு பண்ணாதீங்க. இப்போ தப்பு பண்ணீங்கன்னா நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணது, 2 வருஷம் அக்யூமுலேட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அவசரப்பட்டு தப்பு பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் இன்வெஸ்டிங்.